என்னடா மாமன் இந்த குச்சை காமிக்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையங்கிரி மலை தான். வெள்ளையங்கிரி மலைக்கு ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் குச்சியை வச்சு தான் ஏறிட்டு போனோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே மக்கள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம நைட்டில் போனோம் அப்படின்றதுனால ஏறுற வீடியோ வந்து எடுக்க முடியல. மாமா வெள்ளையங்கிரி மலையை வந்து காமிக்கும்போது காலையில் எவ்வளோ சூப்பராகவே காமிக்கிறாரு பாருங்கள். இந்த கிளைமேட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி மலை 6வது மலையோட அடிவாரம். இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, அதை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாமே கிளம்பிட்டோம். எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அலோடு இல்லை, அதனால் மாமா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நடந்து போயிட்டு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸோட. அது மட்டும் இல்லாமல் இந்த குகைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாகலிங்க சித்தரோட இருப்பிடமாக இருக்குது. இதை வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க. தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் விபூதி எடுத்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையவே மக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த மூங்கில் குச்சியை வச்சுட்டு தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூங்கில் குச்சி இல்லைன்னா நடக்கிறதே ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மூங்கில் குச்சி வந்து இப்போ இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ மூங்கில் குச்சி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு போயிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக என்ன ஒரு காமெடினா, ஏறி இறங்கி வந்த இந்த மூங்கில் குச்சிக்கே இந்த நிலமைனா நம்ம மாமாவோட நிலமையை நினைஞ்சு பாருங்கள். நினைக்கவே ரொம்ப பாவமாக இருக்குது.